இன்றைய குணச்சித்திர நாயகர்கள் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற எல்லோருமே உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தான். ஜிஎம் குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல திரைப்படங்களை இயக்கிவிட்டு அதற்கு பின்னாலே நடிக்க வந்தவர். இளவரசு பல திரைப்படங்களை ஒளிப்பதிவாளராக பணியாற்றிவிட்டு அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் நடிகராக மாறி இன்றைக்கு ஒரு முக்கியமான நடிகராக தமிழ் சினிமா உலகத்தில் இருப்பவர். பிரமிழ் நடராஜனை பொறுத்தவரையிலே பல வெற்றி படங்களை தந்தவர். அவரை ஒரு நடிகராக மாற்றிய பெருமை மணிரத்னத்துக்கே சொந்தமானது. நரேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு தென்னிந்திய மொழிகள் பலவற்றில் நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞர் அவர். ஜெயபிரகாஷை பற்றி சொல்லவே வேண்டாம். சிறந்த வில்லன் நடிப்புக்காக பல முறை விருது பெற்ற ஜெயபிரகாஷ் அடிப்படையில் பார்த்தா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். நடிகவேல் எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சுப்பையா, டி.எஸ். பாலையா போன்ற பல குணச்சித்திர நடிகர்களை தமிழ் சினிமா உலகம் சந்தித்திருக்கிறது. தமிழ் சினிமா உலகிலே சாதனை செய்த அந்த குணச்சித்திர நாயகர்களை பற்றியும் இன்றைய சினிமா சூழலில் குணச்சித்திர நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியும் பல சுவையான தகவல்களை இன்றைய கலந்துரையாடலில் இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்.வி. ரங்காராவ் சார்லாம் நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவர் இருந்தாருன்னா போகணும் தேட்டருக்கு அவரை பார்க்கறதுக்குன்னு. அந்த குணச்சித்திர கேரக்டர்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இப்போ ஜென்சி பசங்க வந்திருக்கிறானுங்களே, 40 வயசு மேலே இருக்கிறவங்கள வந்து அவன் கரப்ட்னு ஃபீல் பண்ணிட்டான். ஆமாம் சார், ரொம்ப சீரியஸாக ஃபீல் பண்ண சொல்கிறான். கடைசி விவசாயின்னு எடுக்கிறிய, ஏன் கடைசி மரம் எடுக்கக்கூடாது? பழைய படத்தை வாங்கினுக்கிறானுங்க அவனுங்க. வாங்கிட்டு நஷ்டமாச்சு. ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி போச்சு. நீங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வரும்? இது நடுவில் ஓடுது சார். கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, வீடு பூரா ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த படம் சூப்பராக தானே ஓடுது. அது எங்கேயாவது ஒன்று வருது சார். இல்லை படம் ஓடாதுக்கு காரணம் நீங்கள் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சில படம் ஏன் வருதுன்னு எனக்கே தெரியாது. பட் நிறைய படங்கள் தோற்று போகிறதுக்கு நீங்கள் உட்காந்து படத்தை தியேட்டரில் உட்காந்து பாருங்க சார். சொசைட்டி அப்படி இருக்குது, அது அவங்க இப்படி தான் விரும்புவாங்கன்ட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு வன்முறை படங்கள் எடுத்துகிட்டு பார்க்கணும். எவ்வளோ நாளைக்கு எடுக்கும்? இப்போ சமீபத்தில் வந்த படங்கள், வெற்றி படங்கள், பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள். குணச்சித்திர நாயகர்களுடைய கலந்துரையாடலுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் நரேன் தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நான் பார்க்குறேன். குமார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு டைரக்டர், அதுக்கு பின்னால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நடிகரானவர். இளவரசு ஒளிப்பதிவாளர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் வந்து ஒரு நடிகராக அணைச்சிக்கிச்சு. உங்களை பற்றி சொல்லவே வேணாம். பல திரைப்படங்களுடைய தயாரிப்பாளராக இருந்தவர். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நடிகராக வந்தீங்க. ஜெயபிரகாஷும் உங்களை மாதிரி தான் ப்ரொடியூசராக இருந்து நடிகராக வந்தவர். எனக்கு தெரிஞ்சதில் நரேன் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஆர்வத்தோடு நடிகராக வந்தவர். அதை வந்து உங்ககிட்ட இருக்க ஒரு ஒற்றுமையாக பார்க்குறேன் நான். அப்பா வேஷங்கள் நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்பா அப்படின்னோடனே எனக்கு எப்போவுமே நினைவுக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எஸ்.வி. ரங்காராவ், இன்னொரு பக்கம் எஸ்.வி. சுப்பையா. அதுலேயும் எஸ்.வி. ரங்காராவ் இருக்கார். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, அவரை திரையில் பார்க்கும்போது அவர் அப்பாவை நடித்தா நம்ம அப்பாவாக இருப்பார். இந்த இயல்பான நடிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த காலத்திலேயே படத்தில் கொண்டு வந்தவர் எஸ்.வி. ரங்காராவ். எம்.ஆர். ராதா, நடிகர் எம்.ஆர். ராதா, டி.எஸ். பாலையா. சிவாஜி சொல்லுவாங்க, எம்.ஆர். ராதாவும் டி.எஸ். பாலையாவும் நடிக்கிறாங்கன்னா அன்றைக்கி கார்த்தால செட்டுக்கு போகும்போதே நான் ரொம்ப எச்சரிக்கையாக போவேன். எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ருவாங்கன்னு சிவாஜி மனம் திறந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட குணச்சித்திர நடிகர்கள் இருந்தது தான் தமிழ் சினிமா உலகம். அப்படிப்பட்ட சினிமா உலகத்தில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னா யார் யாரை சொல்வீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வந்தது கரெக்டு. பட்டு நாங்கள் யாருமே வந்து அதோடு ஒப்பிடப்படுவதற்கு நான் எங்களாம் தகுதியான்னு தெரியாது. ஏன்னா அவங்களாம் லெஜெண்ட்ஸு. அவங்க அப்படியே வாழ்ந்துருவாங்க. ஒரு சீனில் வந்து டைரக்டர் சொல்லி இந்த இடத்துல எப்படின்னா அவங்க அழுதா நாம் அழுவோம். ஆஸ் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்து கதறிடுவோம். இப்போ நாங்கள்லாம் அது மாதிரி பண்ணுறோமான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் டைரக்டர்ஸ். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வருஷப்படுத்திட்டு வந்தீங்களா, அதில் வந்து ரங்கராவ், எஸ்.வி. சுப்பையா, பாலச்சந்திர சார் படத்தில் எஸ்.வி. சுப்பையா நடிக்கிறாரு. இவரே ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்பவும் இதாகவும் எழுதுவார். டைரக்டர் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அதிகமாக பேசாது. ஏன்னா பேசுகிற அளவுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் கதை அமைப்பு. ஒரு டயத்தில் வந்து நான் 2 வார்த்தை பேசிவிட்றேனே சொல்லத்தான் நினைக்கிறேன்.
சொல்லத்தான் நினைக்கிறேன்னா சொல்லத்தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். கரெக்ட். நான் 2 வார்த்தை பேசிடுவேன். போங்கடா கம்முனா, இதோ அந்த ஒரு வார்த்தை, போங்கடா கம்முனாட்டிங்களா. அப்படியே நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்து, நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் அது மாதிரி இருந்து அவரை வந்து ஜாஸ்தி பேசிடாதீங்கன்னு நம்ம அடக்கி வச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி பஸ்ட் அவுட் ஆவாங்களோ அது மாதிரி எவ்வளவு நிகழ்ச்சியில் சொல்லலாம். இப்போல்லாம் குணச்சித்திர நடிகர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டாங்க. அது வந்து லைஃப்பில் சாதாரண வாழ்க்கையிலேயே குணச்சித்திரங்கள் குறைஞ்சிடுச்சா, இல்லை ஆடியன்ஸ் வேண்டான்ட்டாங்களா என்னன்னு தெரியாமல் அப்படின்னு. அதாவது எங்களுடைய வாழ்க்கை இதுக்காக கேட்கல. என்னையா சம்பளம் வந்து எங்களுடைய நடிப்புக்கு வேண்டாம். ஏன்னா நடிப்புங்கிறது நம்ம வந்து அதை ஒரு பேஷனாக எடுத்துட்டோம். அதுக்கு விலையே கிடையாது. இவர் பண்ணுற படத்துக்கு சார் ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து என்ன கொடுப்பீங்க, கொடுக்க முடியாது. நம்ம டைமும் நம்ம இதையும் நம்ம செலவிடணும், அதுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் கரெக்டாக. அவ்வளோதான் தேவன் சொன்னார். அஃப்கோர்ஸ் இந்த சந்திப்புகள்லேயே வந்து நம்ம டைரக்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்கிறதா இருப்போம்னு நினைக்கிறேன். எடுக்கக்கூடிய கதைகளில் வந்து அந்த குணச்சித்திரங்களை அவங்களுடைய ரோலை வைங்க. அப்போ தான் வந்து முழுமை கிடைக்கும். உண்மைதான். நீங்கள் எல்லா ஹீரோவுமே அனாதை மாதிரியும் எல்லா ஹீரோயினுமே அனாதை மாதிரியும், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உத்தரம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா அப்படியே சுற்றி ஒரு ஆடுறவங்க. நாங்களாம் எங்கேயா போனோம், அப்பா அம்மா மாமா சித்தப்பா அவங்களாம் எங்கேயா போனோம். உங்களுக்கு பிடித்த குணச்சித்திரங்கள் யார் யார் சார்? நீங்கள் சொன்னீங்களே எல்லாரும் தான். எஸ்வி ரங்காராவ் இவ்வளோ லெஜெண்ட்ஸ் அவங்கெல்லாம். இப்போ எஸ்வி ரங்காராவ் சார்லாம் நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவர் இருந்தாருன்னா போகணும் தேட்டருக்கு அவரை பார்க்குறதுக்குன்னு. ஹீரோவோட எனக்கு அவரை எனக்கு ரொம்ப இதுவாக அட்டாச்மெண்ட். ஆமாம். எஸ்வி ரங்காராவ், பாலையா மாதிரிலாம் நடிகர் ரொம்ப. அவர் அந்த படம் அதான் இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கன்னா உடனே போயிடுறோம். எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நறுக்கமாக தான் இருக்குது. ஏதோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை, பாலையாவை பற்றி சொல்லும்போது ஸ்ரீதர் சொன்னது தான் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். காதலிக்க நேரம்ல படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் ரைட்டு. இந்த படத்தினுடைய ஹீரோ வேணுமே. இல்லை சார் அவரை போட்டுக்கலாம், இப்போ வந்து வளர்ந்து விட்டு இவர் அது இல்லையா, நான் ஹீரோன்னு சொன்னது பிஎஸ் பாலையாவை. ஆமாம், அவர் எங்கே அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. அவர் இல்லாமல் எப்படி இந்த படத்தை எடுக்க முடியாது. அப்படி ஒரு கதாநாயகன் சொல்கின்ற அளவுக்கு இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வந்து படத்தை தாங்கி நின்ற காலகட்டம் இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பார்த்த படங்கள் ரொம்ப கம்மி சார் அந்த காலகட்டத்தில். நம்ம எனக்கு எஸ்வி ரங்காராவ் தான் அழுத்தமாக அப்படியே ஒரு ஃபிகராக மைண்டில் இருக்குது. இப்போவும் அவரோட சில விஷயங்கள் அப்படியே ஞாபகம் வரும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா அவ்வளோ இயல்பாக இருக்கும், ஒரு தரதரன்னு ஒரு பேச்சு இருக்கும் அவர்கிட்ட, அந்த மேனரிசம், இது எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு குமார்? இது எங்கே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் சார் இது. அந்த காலத்தில் வந்து ரங்கராவ் சாரை பற்றி நம்ம சொல்லுவோம், சுப்பையா சாரை பற்றி சொல்லுவோம், பாலையண்ணனை பற்றி சொல்லுவோம், ராதாண்ணனை பற்றி சொல்லுவோம், எல்லாரும் பற்றி சொல்லுவோம். பாகப்பிரிவினன்னு எடுத்துட்டோம்னா அந்த படத்தில் யார் அதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்? எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து கதைகள் எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். இது ஹீரோ. இப்போ தில்லா நம்ம நீங்கள் எடுத்தால் கூட எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். திருவிழா எடுத்துங்க, எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ சார் சொன்னது 2 பாகமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட். இதில் யார் பெஸ்ட்டுன்னு ரங்கராவ் சாரை சொல்லலாம், சிவாஜி சார் அவர் மாதிரி ஜெமினி சாரை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். செகண்ட் பார்ட் வந்து அந்த குணச்சித்திரன்ற வேர்டே போயிடுச்சு. இப்போ அவர் சொன்ன 2வது பார்ட் அந்த குணச்சித்திர கேரக்டருன்றதே இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இப்போது ஜென்சி பசங்க வந்திருக்கிறானுங்களே, அவனோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரில எனக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் அவனு தான் இருக்க போகிறானுங்க. அவனுங்க வேஷ்டி கட்டி, ஒருத்தன் வெள்ளை வெள்ளை வேஷ்டி கட்டினா பிடிக்கல அவனுக்கு. 40 வயசு மேலே இருக்கிறவங்கள வந்து அவன் கரப்ட்னு ஃபீல் பண்ணிட்டான். ஆமாம் சார், ரொம்ப சீரியஸாக ஃபீல் பண்ணிட்டான். 40 வயசு மேலே இருக்கணுங்க, அவங்க எல்லாமே 23, 22 வயசு சார். 40 வயசு மேலே இருக்கணுங்க, அத்தனை பேரும் கட்டணுங்க, கரப்ட் அவனுங்க. அவங்க ஸ்டாம்ப் பண்ணிட்டான். ஒருத்தன் என்கிட்ட வேணான்றான். ஆமாம், ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களோட கேரக்டர்லாம் பயந்துருங்க சார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட வந்து சேர்ந்தான். நான் சொன்னேன், நான் டைரக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என் கூட சேர்றேன். இல்லை சார், உங்கள் கூட தான் சேரணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. சரி, உனக்கு என்ன இஷ்டம் லைஃப்பில், என்ன பண்ணணும் உனக்கு? சார், இந்த டைரக்டர்ஸ் யூனியன் இருக்குல்ல சார், அது பாம்பு வச்சு உடைக்கணும் சார். உள்ள இருக்கிற அத்தனை கிழவன்லையும் உடைக்கணும். பழசாக கதை எடுத்துக்கிறானுங்க சார், அது ஓட மாட்டேங்குது. எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேப் பயந்துட்டேன் சார் நான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பயம் பொறுத்துருச்சு. அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, சார் கதைன்னு சொல்கிறது நம்மக்கிட்ட 2 விதமான கதை தான் இருக்குது. ஒன்று பக்தி இலக்கியத்தை பேஸ் பண்ண கதை, ஒன்றுக்கு எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டு கம்யூனிசம்
லிபரலிசம் பேஸ் பண்ண கதைங்க தான் உலகத்தில். அது வேதிக்காக இருக்கட்டும், அல்லது பிப்ளிக்கலாக இருக்கட்டும், கொரானா இருக்கட்டும், எல்லாமே இது 2 பேஸ் பண்ண தான் கதை. இதை தவிர இன்னொன்று ட்ரை பண்ணால் அந்த கதையை எவன் பார்க்க மாட்டான். நிறைய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆகிக்கிறாங்க. இது 2 தவிர பாலச்சந்தர் சார் மட்டும்தான் 2ஐயும் மிக்ஸ் பண்ண ஒரே டைரக்டர். அவர்கிட்ட பக்தி இலக்கியமே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக கேரக்டர்ஸ் ஒர்க் பண்ண இருப்பார். அவரோட அரங்கேற்றம் எடுத்துங்கோ, இது எடுத்துங்கோ, அவ்வளோ தொடர்க்கு எடுத்துங்கோ, அபூர்வ ராகங்கள் எடுத்துங்கோ, அவரோட எல்லா படத்துலையும் 2 கான்செப்டையும் கொண்டு வந்தது அவர் தான். அதே மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராதா அண்ணன் தான் இன்னைக்கு ஹீரோ. எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் பாகப்பிரிவினை ராதா. ஏன்னா பார்த்தேன் சார், அது சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்த படம், அது எனக்கு ஞாபகம் இல்லை. காலேஜில் சேர்ந்த பிறகு சித்ராவில் செகண்ட் ஷோ நிறைய ட்ரிப் போடுவானுங்கல்ல, செகண்ட் ரன், தேர்ட் ரன், அது மாதிரி பார்த்தா அதில் ஹீரோ வந்து ராதா சார். எம்ஆர் ராதா தான் ஹீரோ. அதுக்கு தப்பு பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இன்னொரு வீனஸ் பார்த்தேன். இது எப்படி எம்ஆர் ராதா ஹீரோவா தெரிவார்? செகண்ட் டைம் பார்க்கும்போது எம்ஆர் ராதா தான் ஹீரோவா இருந்தார். அப்புறம் விசிடியில் போட்டு பார்த்தா திருப்பி எம்ஆர் ராதா ஹீரோவாக இருந்தார். இன்னைக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஒன்று சொன்னால் அது எம்ஆர் ராதா கேரக்டர் தான் இருக்கணும். இப்போ இவர் ஒரு படம் அவர் பண்ணியிருந்தார், அவர் ஒரு பொண்ணுடைய அப்பாவா பண்ணியிருந்தார், ஹீரோயின் அப்பாவா. அவர் லவ் பண்ணுற பொண்ணு பையனை அவருக்கு பிடிக்கல. அப்போ நினச்சேன், இது ராதாண்ணன் கேரக்டர் அவருக்கு மாற்றிருந்தா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ராதாண்ணனுக்கு அப்புறம் கவுண்டமணி ராதா அண்ணன் மாதிரி எல்லா எக்ஸிஸ்டிங் கான்செப்டை கிண்டல் பண்ணுறவங்க தான் நீ கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங்காக ஒரு கேரக்டர் நம்ம குணச்சித்திரம் நடிக்கிறதுனா அட்வைஸ், குணச்சித்திரம்னாவே அட்வைஸ் பண்ணோம். அந்த கேரக்டர் எஸ்வி சுப்பையா, ரங்கராவ் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அட்வைஸ் பண்ணாத, எனக்கு அட்வைஸ் வேணாம், நீ சொல்கிற அத்தனுக்கு நான் எதிர்க்க போகணும், அவன் தான் நீ குணச்சித்திரம் நடிகன். அந்த மாதிரி டோட்டல் கன்ஃபியூஷனில் வந்து மாட்டியிருக்கு சார். இன்னைக்கு பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு ரைட்டரும், இமராதான கவுண்டமணி மாதிரி ஒரு குணச்சித்திரம் நடிகர் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகும். நான் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணதை பார்த்தேன். ஏன்னா இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியல ஜென்சியை. இப்போ இருக்கிற பசங்க இன்றைக்கி வேணால் அவனுக்கு பாப்புலேஷன் ஒரு 1 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், மீதி இருக்கிறவங்களை வச்சு நம்ம படம் பண்ணுறோம். நாளைக்கு அவனுங்க, ஏன்னா இன்றைக்கி 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் ஜென்சி, அவனு தான் டாமினேட் பண்ணிக்கிறானுங்க. 14, 15 நாளைக்கு அவன் தான் ஆடியன்ஸாக மாற போகிறான் அந்த கேரக்டர். ஸோ இந்த குணச்சித்திர நடிகர்கள் எங்கே ஸ்டாண்ட் ஆகுது ஃப்யூச்சரில்? அவனுக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிடுச்சு. ஃப்யூச்சர் கொண்டு வரணும்னா இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்னது கரெக்ட் தான். பழசை பேஸ் பண்ணி தான் நம்மலாம் கதை எழுதுறோம். நம்ம இப்போ ஸ்கூலில் பார்த்தது, ஸ்கூலில் லவ் பண்ணது, காலேஜில் லவ் பண்ணது, அப்பா அம்மா. நம்ம வந்து இங்கே டேரக்ஷன் சான்ஸ் கிடச்சி டேரக்டர் ஆகும்போது 35, 40 ஆகிடுது. 40 வயசு நம்ம பழசாயிடணும். நம்ம பண்ணுற கதையெல்லாம் பழைய கதை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த ஜென்சி வர வரைக்கும் 50ஸ்ல, 60ஸ்ல, 70ஸ்ல, 80ஸ்ல, 90ஸ்ல ஒரே மாதிரி இருந்தாங்க ஆடியன்ஸ். கொஞ்சம் மாற்றம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த 2000க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி போச்சு சார் ஆடியன்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ். அவன் இன்னைக்கு அவன் ஒருத்தன் அக்செப்ட் பண்ணுறான் ஜென்சி அப்படின்னா, ஒன்று பிரதீப் ரங்கநாதன், அனிருத். இவங்க 2 பேரை தவிர அவன் எவனுமே அக்செப்ட் பண்ணல. நான் இதுக்காக டிராகன் பார்த்தா 80ஸோட ஸ்க்ரீன் பிளே. அது 80s ஸ்க்ரீன் பிளே. எப்படி இவனுக்கு இவ்வளோ 80ஸோட ஸ்க்ரீன் பிளே, பழைய ஸ்க்ரீன் பிளே தானே அது, எப்படி இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகுது? என்ன ரீசனுக்கு இப்படி ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா தெரில. எம்எஸ்வி சுப்பையா நாயுடு கிட்டேருந்து, ராமநாதன் சார்கிட்ட இருந்து எம்எஸ்வி வந்தார், அதே பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் இளையராஜா வந்தார், அதே பேட்டர்னில் ரஹ்மான் வந்தார். ரஹ்மானும் எம்எஸ்வி ராஜா மிக்ஸ் பண்ணது யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்லாம். அனிருத் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆமாம், எல்லா சைட்லேயும் மாற்றம் வந்திருக்கு சார். இதில் இப்போ குணச்சித்திர நடிகர்கள்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொடுத்தா தான் ஒத்துப்பான். அவன் நல்லவன் மாதிரி இனிமேல் வேஷ்டி கட்டி சட்டை போட்டு வந்து அட்வைஸ் பண்ணால் அவனுக்கு ஒத்துக்க போகிறது இல்லை. சார் இதை யாருமே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், கடைசி விவசாயின்னு எடுக்கிறிய படம், ஏன் கடைசி மரம் எடுக்கக்கூடாது? அவனுக்கும் 23 வயசு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நேச்சரை அழிச்சது விவசாயி தானே. கார்பரேட் அழிச்சானுங்க, நேஷனல் ஹைவேஸ் அழிச்சானுங்க. விவசாயம் பண்ணோன்னு மரத்தை அடித்தது யார் முதல்ல? அவன் தானே. இன்றைக்கி என்வாயர்மெண்டல் பிரச்சனையில் உலகமே அழிய போகுது. அது காரணம் யார்? உலகமே இருக்கிற விவசாயி. அவனை ஏன் நீ தூக்கி வச்சு பேசுனுக்கிற? அழிஞ்சு போன மரத்தை பற்றி ஏன் கதை சொல்ல மாட்டேன்ற? மரத்தை கொண்டாடு. ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன். டேய், படம் ஓட வேணாமா? படம் ஓடாது உங்களுக்கு யார் சொன்னது? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டருக்காரங்க சொல்கிறாங்களே தான். யூடியூப்பில் இன்டர்வியூ பார்க்குறீங்க, அதெல்லாம் கழுவணுங்க சார். அப்படியே சொல்கிறாங்க சார். பழைய படத்தை வாங்கினுக்கிறானுங்க அவனுங்க, வாங்கிட்டு நஷ்டமாச்சு சார். இது வந்து ரொம்ப நீங்கள் சொல்லும் போது நான் பயந்துட்டேன். சப்ஜெக்ட் சொல்லும் போது இதோட டெப்த்து போய்கிட்டே இருக்குது சார். இதோட டெப்த்து குணச்சித்திர நடிகர்னு சொன்னால் இன்றைக்கி ஈஸியாக சொல்லிடலாம். ரங்கராவ் சார், எஸ்வி சுப்பையா, பாலையா அண்ணன், ராதா அண்ணன். அதோடைய ஃபாலோ அவுட் இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபாலோ ஆச்சு. அது பாலச்சந்திர சாரில் வந்துச்சு, சீதா சாருக்கு வந்துச்சு, பாரதிராஜ் சாருக்கு வந்துச்சு, பாக்யராஜ் சாருக்கு வந்துச்சு, அப்படியே வந்து பாலா வரைக்கும் கூட வந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு ஸ்ப்ரவுட் 2015க்கு அப்புறம் ஒரு ஆடியன்ஸ் ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள். இவனுக்கு என்ன படம் பண்ண போகிறோம்? இவனுக்கு என்ன கதை பண்ண போகிறோம்? இப்போ வர கதைகள் ஓகே. இப்போ 8 கோடி மக்களில் ஒரு இந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு 5 கோடி மக்கள் இருக்காங்க, 6 கோடி மக்கள் இருக்காங்க. ஃப்யூச்சரில்
நீங்கள் சார் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன பாகப்பிரிவின் எடுத்துங்க, படிக்காதவன் எடுத்துங்க, அந்த கதாநாயகனுக்கு அப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை ஊர்லேருந்து வேறு கொண்டாடுவானுங்க. ஆமா. பொட்டி பொட்டியாக அந்த இறங்குவாங்க. சொல்லுவாங்க சார். இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ பெரும்பாலான கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதாநாயகி இப்போ சொன்ன மாதிரி ஆனால் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. இல்ல ஜாயிண்ட் ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா ஜாயிண்ட் கிடையாது. ஃபேமிலி இல்லையே. இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி போச்சு. நீங்க எப்படி கேரக்டர்ஸ் வரும்? இது Nuclear நடுவில் family ஓடுது ல சார். characters கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, வீடு பூரா ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த படம் சூப்பரா தானே ஓடுது. அது எங்கேயாவது ஒண்ணு வருது சார். இல்ல சார், சொல்ற கதையை சிறப்பா சொல்லணும். சும்மா பேருக்கு அப்பா அம்மா அனாதை இல்ல, அதான் சொல்றேன் இந்த சார். ஹீரோ அனாதை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் நிக்க வச்சா அந்த கேரக்டர் நான் ஒண்ணுமே எது- பண்ணாது. இல்ல சார், கண்டிப்பா இப்போ போடுங்க. நீங்கள் சொன்னது அந்த படம் மட்டும் இல்லை. இப்போ சமீபத்தில் தலைவன் தலைவன் படம் தலைவி. எடுத்துங்க. தலைவன் தலை, அது ஒரு ஆமா. குடும்ப படம் வந்தது. ஆக்சுவலாக வந்து சூரி படம் சார், மாமன். அதுல பாத்தீங்கன்னா குடும்பம்லாம் இருக்கும். நம்ம சொல்றதை கொஞ்சம் ஆர்வமா சொன்னா சார், கேட்க நான் என்ன தயாரா சொல்றேன்னா, இருக்கும். existing 8 கோடி மக்கள்ல வந்து 6 கோடி மக்கள் இந்த படங்களை பாக்குறாங்க. ஆனா பேலன்ஸ் இருக்கிற 3 கோடி மக்கள் தான் ஃபியூச்சர். அந்த பசங்க எல்லாமே 25 அந்த 30 நேரத்துக்கு டைரக்டர்ஸும் வந்துருவாங்க சார். இல்ல சார், நான் கதை கேட்கறேன் சார். அவனுங்க திங்க் பண்ற லெவலுக்கு இன்னும் யாரும் திங்க் பண்ண மாட்டேன்றானுங்க சார். அங்கேருந்து தானே சார் வரணும். அவனுங்க அடுத்த தான் generation வரணும். அங்கே இப்போ தானே வரணும். ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலியா, அவனுங்க தான் சார் இனிமேல் அந்த சக்சஸ், டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்சஸ் தான் ஆக்சுவல் சக்சஸ். அதுவும் ஃபேமிலி பிக்சர் சார் தான். அதுவும் அதுல எவ்வளவு emotional characters changes இருந்தது? இல்ல சார், ஆளை மாத்திட்டாங்க. இப்போ அந்த கேரக்டர் நம்ம எல்லாருமே எலிஜிபிள் டூரிஸ்ட் ஃபேமிலியில சசிகுமார் பண்ண கேரக்டருக்கு சசிகுமார் உட்காந்தோன்னு அது புதுசா தெரிஞ்சு. ம். ஒரு நம்ம எல்லாரும் நம்ம ஏஜ் கதை அது. சிம்ரனோட போகும்போது நம்ம ஏஜ் கதை அது. ம். ஆனா அதை வந்து ஒரு யங்ஸ்டர் நடிச்சா அது ஆடியன்ஸுக்கு இப்ப தேவை. எமோஷனல் சேஞ்ச் இல்ல, ஆர்டிஸ்ட்டை தூக்கி மாத்தணும். அது மாத்திட்டா அது ஓகே ஆகுது. அதுதான் இப்ப எவ்வளவு எல்லா- ரீச்சபிலிட்டி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். இல்ல அதுக்கு மேல ஸ்கிரிப்ட்லயே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டோட ஸ்கிரிப்டிங் மாறி ஆகணும் சார். இல்ல அது அந்த பேட்டர்ன், ஸ்கிரீன்ல பேட்டர்ன் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் பண்ணணும் சார். அதுல ஆகணும். எல்லா காலகட்டத்திலயும் அதே பேட்டர்ன்ல பண்ண முடியாது. இப்போ சார் சொன்ன ஒரு 3 படம் ஹிட் ஆயிருக்குது, 4 படம் ஹிட் ஆயிருக்குன்னா 200 படமோ 250 படம் ரிலீஸ் ஆகுது. சார் படம் ஓடாததுக்கு காரணம் நீங்கள் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சில படம் ஏன் வருதுன்னு எனக்கே தெரியாது. நம்ம எல்லாம் சினிமாவில் தான் இருக்கிறோம். நிறைய இடத்துல கதையை கேட்குறோம். கதையை கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இது தவறாக தான் போக போகுது. ஸோ அந்த டாபிக் உள்ள போனோம்னா பை அண்ட் லார்ஜ் ஓரளவுக்கு நல்ல படங்கள் தப்பிச்சு ஓடுது சார். ஒரு சில படங்கள் நல்ல படமாக இருந்தாலும் தோற்றுப்போம், அது வேற இருக்குது. பட் நிறைய படங்கள் தோற்று போகிறதுக்கு நீங்கள் உட்காந்து படத்தை தியேட்டரில் உட்காந்து பாருங்க சார், எவ்வளோ அவஸ்தையாக இருக்கும்னு அன்னைக்கு தெரியும். நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்டாப் பண்ணுறோம், ஏஞ்சி போகிறோம், ரிமோட் இருந்துச்சுன்னா நான் மாத்திடலாம். என்ன சொல்ல ஆமா. வரேன் சார், இது வரைக்கும் இருந்த ஆடியன்ஸ், இந்த லாஸ்ட் 4 ஜென்ரேஷன் 5 ஜென்ரேஷன் 50 வருஷம் 60 வருஷம் இருந்த ஆடியன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை சார். டிஸ்கனெக்டடா இருக்காங்க சார். ரொம்ப முதல்ல ரொம்ப interlink டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டைரக்டர்ஸும் தயாரிப்பாளர்களும் ஓரளவு காரணமாங்கிறது இருக்கு பாயிண்ட் சார். இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு கண்டிப்பா இருக்கு. 100%. பிகாஸ் நம்ம வந்து சொசைட்டி அப்படி இருக்குது, அது அவங்க இப்படி தான் விரும்புவாங்கன்ட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு வன்முறை படங்கள் எடுத்துகிட்டு எடுத்துன்னு பார்த்துட்டு போயிருக்கோம். இருக்கோம் எவ்வளவு நாளைக்கு எடுக்கும்? சார். அதாவது இப்போ சமீபத்தில் வந்த படங்கள், வெற்றி படங்கள், பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள், காலை வெட்டுறான். முன்னெல்லாம் சார் நான் சென்சார் போர்டில் இருந்தேன். அதாவது ஒரு வன்முறை காட்சியை வந்து ரொம்ப ரொம்ப சஜஸ்டிவாக காமிப்போம், இல்லைன்னா விடமாட்டானுங்க. இப்போ தனித்தனியாக இந்த ஹீரோ வந்து இப்படி வெட்டினான்னா நான் தலையை வெட்டி தலை சுற்றிட்டு போகிற வரைக்கும் வன்முறையோட உச்சத்துக்கு போயிட்டோம் சார். அவ்வளவு பேரும் வந்து அருவருக்கு, அதாவது ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சு. என்னுடைய கணிப்பில் திரும்பவும் இனிமேல் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் வரும்னு என்னுடைய கணிப்பு சார். பிகாஸ் மக்களே மாறுறாங்க. இப்போ நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாமே கூட்டு குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போய் இது பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஏங்குறாங்க சார். இப்போ வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் பாசத்துக்காக, ஏன்னா ஒரு வேறு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அடிபட்டு தனித்தன்மையை வந்து அவங்க அதனுடைய இதை வந்து உணர்ந்து ஃபேமிலியிலேயே கொஞ்சம் என்ன மாதிரி இல்லை சார், கொஞ்சம் நடுப்புற கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தது. இப்போ திரும்பவும் வருது. அதே சினிமாவுக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். தலைவன் தலைவி மாமன் திரைப்படத்துக்கு அப்புறமே ஜனங்க தியேட்டருக்கு வர படங்களே பார்த்தீங்கன்னா குடும்ப படங்களாக இருக்க படங்களுக்கு வராங்க சார். திருச்சிற்றம்பலம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கிரைமே இருக்காது. அந்த ஒரு நட்பா காதலான்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்க குழப்பம், தாத்தா மேல பாசம், சார், அது அப்பா கூட புது- ஒரு சார், அது fiction. புது கான்செப்ட். ஆமாம். திருச்சிற்றம்பலம் இஸ் a வெரி நியூ கான்செப்ட். என்ன கதை எழுத போறீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல? 5 வருஷம் பொறுத்து, 10 வருஷம் பொறுத்து ஃபியூச்சர்ல ஒரு ரங்கராவ் சாரை கொண்டு வர முடியுமா? அது கொஸ்டின் மார்க் தான். ஏதாவது வந்து சார் மாதிரி ஒரு ரோலு சார், ஒரே ஒரு நாள் தான் நான் சொன்னேன். ஒரு நாளில் என்ன பண்ணுவீங்க தயவு பண்ணி சொல்லுங்க. முக்கியமான கேரக்டர். இல்லை சார், முக்கியமான கேரக்டர். முக்கியமான கேரக்டர்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.